பிரைஸ் த லார்ட். இந்த மே மாதத்தில் 29ஆம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறதற்கு அவர் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் பொய் சொல்லுவான். நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா சில நேரங்களில் என்ன செய்கிறோம், மனம் மாறி விடுகிறோம். நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம், ஒரு காரியத்துக்கு நாங்கள் வர்றோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரு சில காரியத்தில் கமிட்மெண்ட் கொடுக்குறோம், கட்டாயமாக நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மளால் அந்த கமிட்மெண்ட்டை நம்மளால் கீப்பப் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. நம்ம உண்மையாகவே அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அந்த பர்டிகுலர் காரியத்துக்கு போகணுன்னு நினச்சா கூட எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்து விடுகிறது, அதில் போக முடியாதபடி தடைகள் விடுகிறது. அது மனிதர்களுடைய இயற்கை. ஒருவேளை கார் ஃப்ளாட் டயர் ஆகலாம், இல்லை டிராஃபிக்கில் பிரச்சனை வரலாம், இல்லைனா எது வேணால் நடக்கலாம். ஏன்னா நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு மீறி நிறைய இருக்குது. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. தேவன் பொய் சொல்லுவாரா? ஆண்டவர் பொய் சொல்வாரா? மனுஷன் பொய் சொல்வானா? ஆமாம். ஆண்டவர் பொய் சொல்வாரா? பிரியமானவர்களே, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, மனதை மாற்றுகிறவரும் அல்ல. அவர் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமாக அதை செய்து முடிக்கிற தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மனம் மாறுகிற தேவன் அல்ல. ஒரு காரியத்தை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நான் அப்படி சொல்லணுமா, போகணுமா, வேண்டாமா, செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். மனதில் மாற்றங்கள் விடுகிறது. காலையில் ஒரு காரியத்தை யோசிக்கிறோம், ஈவினிங்கில் இதை பண்ணணும்னு, அதுக்குள்ளே மனசு மாறிடுது. அப்படி தானே? ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் அவர் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொன்னால் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு. நான் மனிதன் அல்ல, நான் மனுபுத்திரனும் அல்ல. நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன், அதை செய்யாமல் நான் விட்டு விடுவேனா என்று ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறார். ஒரு நாள் ஆண்டவர் அப்படி விட மாட்டாங்க. அப்படி தானே? நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதில் உண்மையுள்ள தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. ஹீஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன். வாக்குறுதி கொடுத்ததில் அவர் உண்மையாயிருந்து அதை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கி நம்ம எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறோம், நிறைய ப்ராமிஸ் பண்ணுறோம். இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன், உங்களோட கூட இருக்கிறேன், இதை அப்படின்னு எவ்வளோ ப்ராமிஸ். எல்லா ப்ராமிஸையும் நம்மளால் கீப்பப் பண்ண முடியுதா அப்படின்னா அது ஒரு பிக் குவெஸ்டின் மார்க். ஆனால் தேவனுக்கு ஒரு நாமம், அவர் வாக்கு தத்தங்களுக்கு நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒரு வாக்கு கொடுத்தா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருந்தா, உங்கள் பிள்ளைங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருப்பாரே, ஆனால் அவர் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? கட்டாயமாக நிறைவேற்றுவார். ஆமென். ஒருவேளை ஆண்டவருக்காய் பொறுமையோடு காத்திருந்து தேவன் இந்த வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு நான் இவ்வளோ நம்பினேனே, இவ்வளோ விசுவாசிச்சேனே, இன்றைக்கி அது நிறைவேறாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை ஒரு கவலையோடு கூட, இல்லை அதிக நாட்கள் காத்திருந்து இன்னும் நிறைவேறவில்லையேன்னு சொல்லி அப்படியாய் காத்திருக்கிறீர்களா? தேவன் இந்த வார்த்தை மூலமாக உங்களை பலப்படுத்துவாராக. ஆண்டவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் வாயை திறந்து வசனித்த வார்த்தைகள் நிறைவேறும். இந்த வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை ப்ராமிசஸ் எல்லாம் நிறைவேறி இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். பொறுமையோடு காத்துருங்க. கட்டாயமாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை
அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏற்ற காலம் வரும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறும். நம்ம யோவானில் வாசிக்கிறோம், ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆச்சா? மாம்சமாகி. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமானது ஒரு வார்த்தையை போல இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாளே மாம்சமாகும். அது நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுடைய கண்கள் காணும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய கண்கள் காணும். உங்களுடைய கைகளால் அதை தொடுகிற சூழ்நிலை ஆண்டவர் நம்மளை நடத்துவார். இன்றைக்கி ஒருவேளை அது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் இருதயத்தில் இளைப்படைந்து போய்விடாதீர்கள். அதனால தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இன்றைக்கி நம்மளுக்கு பலப்படுத்துகிறார். ஆண்டவர் நம்மளுக்கு மறுபடியும் நம்மளை பலப்படுத்துகிறார். சில நேரத்தில் காத்திருந்து நம்ம என்ன ஆகிறோம்? சோர்ந்து போய் விடுகிறோம். இது நிறைவேறுமா? சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வார்த்தை ஒன்று, நீங்கள் கொடுத்த ப்ராமிஸ் ஒன்று, ஆனால் சூழ்நிலை வேறு மாதிரி இருக்கு. ஆண்டவரே, சோர்ந்து போகிறோம். ஆனால் அடிக்கடி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? வசனத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். காத்துருங்க, பொறுமையாக காத்துருங்க. நிச்சயமாக வரும், தரிசனம் நிறைவேறும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. என்னாகமம் 23:19 வசனம், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கர்த்தர் சொன்னா நிறைவேற்றுவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?